சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆறு. அந்த ஆறுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சி KMC டிக்கெட் வாங்கி இறங்கி அந்த பஸ் தான் இருக்கேன். கொஞ்சம் கூட வந்து 37G ஏற்றி விட்டுறீங்களா? கண்டக்டர் கிட்டே சொல்லுங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இந்தாமா பேக் வச்சுட்டு பேசிட்டு இருக்க. பஸ் எடுத்தாங்கல ஏறு. சரி ஏறுங்க. இல்ல நீங்க அங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன். டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 எங்கம்மா போனோம்? 2 KMC கொடுங்க. அன்பாக்கெல்லாம் இறங்குங்க. பாத்துருமா பொறுமையா ஏரியா. எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 எங்கம்மா போனோம்? ராட்வே வா. தம்பி எதுக்கு படியில் நிக்கிற? உள்ளதாடா இருக்கல, ஏறு. டிக்கெட் டிக்கெட். ஹலோ, இங்க தான் இறங்கணும். இல்ல அக்கா 7 ஸ்டாப்னு சொன்னாங்க. 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஏங்க நீங்க KMCல தானே இறங்கணும்? ஆமா. இதான் KMC. நான் கரெக்டா கவுண்ட் பண்ணேன். 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஹலோ, இது LSS. எல்லா ஸ்டாப்லயும் நிக்காது. சார், போன ஸ்டாப் என்ன ஸ்டாப்? KMC. போதுமா? சாரி. பேர் என்ன? தப்பா நினைக்க கூடாது. உங்க பேரு, நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் யாரு, என்ன பண்றேன்னு கேட்காது. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்படி பேசி ஏமாற்றி நகையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்களாம். சில சமயம் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி விற்றுருவாங்களாம். நியூஸ் பேப்பரில் நடந்தது என்ன, கதையில் நிஜம் எல்லாத்திலும் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். உங்களை பற்றி சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன். நான் தான் பேசுறேன். HRக்கு ஃபோன் பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து ஸ்டொமக் அப்செட். ஆமா, 5-6 டைம்ஸ் இருக்கும். ஒரு 1 hour பர்மிஷன் சொல்லிடுறியா? ஓகே, தேங்க்ஸ்டா. நான் ஒரு ஃபோன் பண்ணோம். இந்தாங்க. வேணாம், பூத்தில் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் அமுதா பேசுறேன்க்கா. அவனை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. அவனது கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க உங்க பாட்டுக்கு 7 ஸ்டாப்னு சொல்லிட்டீங்க. அது LSS-ஆ 5 ஸ்டாப்ல KMC வந்துடுச்சு. அவன் இருந்ததுனால கரெக்டா வந்து இறங்க முடிஞ்சது. ஆனாக்கா அவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கும் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அவன் ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப ஷார்ட்டும் இல்ல, கரெக்டான ஹைட்டு, லெங்க்தி ஐப்ரோ, மூக்கு கூரா இருக்கு, நீல பேண்ட், அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு, அப்புறம் வெள்ளை ஷூஸ். சரி, நீ கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிக்கா.
ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாப், வாங்க. இல்ல அங்க சப்வே வழியா தான் போக சொன்னாங்க. வந்துருச்சு, வாங்க. ஏறிக்கங்க. இதுல எந்த பஸ்ல ஏறுறது? ரெண்டும் ஒண்ணுதான், ஏறுங்க. அந்த பஸ்ஸே எல்எஸ்எஸ் அது இதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஸ்டாப் வரைக்கும். ஹலோ, விளையாடுறீங்களா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. அதான் நான் ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கீங்கல்ல. மா ஏறு, இல்லைன்னா கையெடுமா. ஒரு நிமிஷம்ண்ணே, ப்ளீஸுங்க. நீங்க உங்க ஊருக்கு வந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. ப்ளீஸுங்க. சரி, ஏறி தொலைங்க. நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்து. பஸ்ன்னு சொல்றேன்ல. ஏய், கட் பண்ணு, கட் பண்ணு. அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு, கட் பண்ணு. அப்பா சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கா? மாயஜாலா காரணம் ஓகே. நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க. ஐயோ, உள்ளதான் இருந்திருக்கா. என்ன, உங்க அக்கா இப்படி பாதியில இறங்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல, நீங்க உட்கார்ந்திருந்த இடத்துல பார்த்தேன்னா காணோம். அதான் என்ன விட்டுட்டு இறங்கிட்டீங்களோங்கிற பயத்துல. கிங்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். சில்லறையா கொடுங்க சார். ஒரு 5 rupees இருக்கா? 5 ரூபா இருக்கா? கொடுங்க. தம் அடிப்பீங்களா? தண்ணி அடிப்பேன். அப்போ இன்னொரு தப்பு? இன்னொரு தப்புனா கொள்ளை அடிக்கிறதா? ஆஹா, கொலை பண்றதா? அப்போ உங்க ஊர்ல கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? சஞ்சித், நான் தான் பேசுறேன். உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் தனுஷ் கிட்ட சொன்னேன். ஆமா சஞ்சித், இன்னும் கால்வலி சரியாகல. யா, அதான்
ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சஞ்சித். ஓகே, தேங்க்யூ சஞ்சித். என்ன ஸ்டொமக் பெயினா? இல்ல முதல்ல வயிற்று வலின்னு பர்மிஷன் கேட்டீங்க, இப்போ கால் வலின்னு சொன்னீங்க. இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, பேக். ஓ, வந்துடுற. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஒரு ப்ளூ கலர் கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டிருந்தாரே, அவர் அப்பவே போயிட்டாரே. அப்பயும் பேக். அவர் உங்க கூட வந்தவர் தானே? அட்ரஸ் தெரியாது, அதனால ஹெல்ப் பண்ண வந்தாரு. முன்ன பின்ன தெரியாதவனை நம்பி இப்படி பேக்கை திருட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியாமா? பார்க்க டீசெண்டா தெரிஞ்சாரு. இங்க எல்லா திருடனும் டீசெண்டா தான் இருப்பான். பழைய படத்துல பாக்குற மாதிரி கையில கச்சிப்போம், கன்னத்துல மருவம் இருக்காது. மேடம், ஆர்மோ சார் வந்தா சொல்லுங்க. உங்களோட ஹஸ்பண்டா? ஆமா, ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கிளியர் பண்ணிக்கிறியா? ஏன் எல்லா பாய்ஸ் இதே கேக்குறீங்க? மா, இந்த பாய்ஸும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியானா கேக்குறாமா? வாடி வாயடி. ஏன் மாய மானத்து வாங்குற எப்படி? விழுப்புரம் பக்கத்துல எந்த இடத்துல? அரசுரா. என்ன பைக்கு? ரெண்டு பஸ்ஸுங்க, ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு பிரைவேட் பஸ். எவ்வளவு பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு? நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க. ஹலோ, எப்படி நடந்தது? செல்போன்ல பேசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு மேல இறந்துருக்காங்க சார். சென்னையில இருந்து போனது பிரைவேட் பஸ், திருச்சியில இருந்து வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸா? சரி, எத்தனை பேர் ஸ்பாட் அவுட்? ஒரு 30-40 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 30-40 பேரா? காலியா பண்ணு, பிரிண்டிங் ஆஃப் பண்ணுங்க. ஹெட்லைன் நியூஸ் மாறுது. தண்ணி குடிங்க சார். சார் ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்ல நீங்க? போயிடுச்சு.
சரக்கு ரெடி ஆச்சு 6 மணிக்கு டெலிவரி கொடுத்துறேன் வந்து எடுத்துக்கோ. வணக்கண்ணே. வணக்கம்பா. நான் கதிரேசா, இன்னைக்கு வாழ் சேப்பு கட்டுறசா? ஆமாண்ணே. பாத்துடா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க, கிட்ட இருந்து பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரி ஊன்னு இருக்க போறா. என்ன கதிரேசா, நீங்க ரொம்ப கலையா இருக்க. என்னடா வால் பிளாக் அன்னைக்கு? அங்க என்ன சேவ் கலட்டஸா? ஆமா. என்னடா பாக்குற? இது பக்கத்து வேற பேரு. ஏதோ அடி வாங்க இருந்தா சரி. என்ன சுகு, வீட்ல இருந்து வரும்போதே காக்கில வர? ஆமா, என் ஆள் பால்டைன் படிக்குது, அவன் நீ காக்கி ட்ரெஸ். அதான் டேய், இதே வேலை தெரியுதுங்களாடா? அதாட கொஞ்சம் வயசு பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுங்கிறது.